குட்டி வெங்காய புலுசு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஆந்திரா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் சொல்ல முடியலனால அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ப்ளீஸ். இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா அந்த கத்திரிக்காயும் இந்த பர்பிள் கலர் கத்திரிக்காய் கிடச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். நாட்டு கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தனியாக ஒரு வதக்கி ஒரு பேஸ்ட் ஒன்று போடணும். தான் ரொம்ப முக்கியம். அதில் வேர்க்கடலை, கசகசா, அப்புறம் வெள்ளை எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. திக்னஸ் நல்லா கொடுக்கும். அது முந்திரி பருப்பு, தேங்காய் எல்லாமே திக்னஸ் கொடுக்குற பொருள் தான் போடுவாங்க. ஸோ நல்லாவே திக்காக கிரேவி மாதிரி சூப்பராக வரும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவங்க அதான் தொட்டுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவில். இந்த மாதிரி எல்லாம் அது கொஞ்சம் காரப்பொடி நிறையாவே அவங்க காரம் போடுவாங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள். இல்லை நான் சாம்பார் பொடியும் போட்டிருக்கேன். வீடியோவில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிக்ஸி கழுவி ஊற்றின தண்ணியும் போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா 10 நிமிஷம் ரெடி ஆயிடும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.